இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இயேசு ஆண்டவர் அன்பு செய்கிறவர், பரிவு கொள்ளுகிறவர், பேரிரக்கமுடையவர், ஆசீர்வாதங்களை வழங்க வல்லவர். இது நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. நம்மில் பெரும்பாலானோர் கடவுள் என்றால் அன்பு செய்கிறவர், கடவுள் என்றால் நமக்கு ஆசீர்வாதங்களை பொழிகின்றவர் என்ற ஒரே கோணத்திலே செல்லுகின்ற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுள் கடிந்து கொள்கின்ற கடவுளாகவும் இருக்கிறார் என்பதை பல வேளைகளிலே நாம் மறந்து விடுகிறோம். கடவுள் நமக்கு தண்டனை தருவார் என்ற அந்த கோணத்தையும் நாம் மறந்து விடுகிறோம். நீதி தீர்ப்பின் பொழுது, கடைசி உலக தீர்ப்பின் பொழுது தீமையானவர்களுக்கு தண்டனை உண்டு, அந்த எண்ணத்தை மறந்தவர்களாக கடவுள் அன்பு செய்வார், அன்பு செய்கின்ற கடவுளிடத்திலே நாம் இருக்கிறோம் என்று மட்டும் நாம் விசுவசித்து வாழ்ந்தால் அது சரியான வாழ்வு அல்ல என்பதை சுட்டி காட்டும் விதமாக இன்று இந்த கருத்தானது கடிந்து கொள்ளும் இயேசு, அதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே கூட அதைத்தான் பார்க்கிறோம். புதுமை செய்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு பேய் பிடித்து விட்டது. அவனை இயேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள். இயேசுவிடம் கொண்டு வந்த அந்த பேய் பிடித்த மனிதனை பார்த்து அந்த பேயை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கடிந்து கொண்டு சொன்னபடி நீ இந்த மனிதனை விட்டு போ என்று சொல்லி கடிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த பேய் அவனை விட்டு நீங்கியது என்று வாசிக்கிறோம். எனவே எதற்காக கடிந்து கொள்ளுகின்றார் என்பதையும் நாம் நோக்கில் கொள்ள வேண்டும். அதே போன்று பல இடங்களிலே விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கடிந்து கொண்ட இடங்களை பார்க்கிற பொழுது இதோ இன்றைய நற்செய்தியிலே மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லுகின்றார். இயேசுவை பார்த்து அந்த பேய் சொல்லுகிறது, ஒரு இடத்திலே சொல்லுகிறது, நீர் கடவுளின் ஆண்டவர், கடவுளிடத்தினுடைய அன்பு பெற்ற மகனாக இங்கே இருக்கின்றீர் என்றெல்லாம் அவரை மகிமைப்படுத்தி புகழ்ந்து பேசுகின்ற பொழுது வாயை மூடு சாத்தானே என்று சொல்லுகிறார். உண்மையானவர்கள், இயேசுவின் மீது பற்று கொண்டவர்கள் தான் ஆண்டவரை புகழ முடியும். ஏதோ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற மனிதர்களை போன்று ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுபவன் எல்லாம் கடவுளிடத்திலே சேர முடியாது என்பதையும் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். எனவே மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே கடவுளுடைய எண்ணங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். கடவுள் என்ன நினைக்கிறார்? கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? எது நிகழ்த்தப்படும் அல்லது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார் என்பதை கேட்க வேண்டுமே ஒழிய நாம் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே இதை கொடும் அதை கொடும் என்று சொல்லக்கூடாது. அத்தகைய ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரத்திலே பேதுரு ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இறக்க வேண்டும் என்று பலமுறை அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? போ அப்பாலே சாத்தானே, என் கண்முன் நில்லாது என்று சொல்லுகிறார். கடவுளுடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். அப்போது எங்கே கடவுள் கடிந்து கொள்ளுகிற நிகழ்வை ஏன் அவர் செய்கிறார் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும். அதே போன்று யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கோவிலிலே ஜெருசலேம் ஆலயத்திலே அந்த ஜெருசலேம் ஆலயத்தை வாணிப கூடமாக மாற்றி இருப்பதை கண்டு ஆண்டவர் கோபப்பட்டு சொல்லுகிறார்,
என்னுடைய இல்லம் ஒரு ஜெப வீடு என்று சொல்லுகிறார். அதை வாணிப கூடமாக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே அப்பொழுது அவர் சாட்டை எடுத்து அங்கே அடித்து விரட்டுகின்றார் என்பதையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அந்த பாவத்திலே உழல்கின்ற பொழுதுதான் நமக்கு ஆண்டவருடைய செய்தி அருளப்படுகிறது. நீ இப்படி செய்யாதே, கடவுளுடைய விருப்பம் உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன என்பதை உணர்ந்து கொள். கடவுள் கடிந்து கொள்ளுகிறார். எதற்காக கடிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிற பொழுது பாவத்தை கடிந்து கொள்ளுகிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை பரிசேயர்கள் கொண்டு வந்து இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறீர் என்று அங்கே கேள்வி கேட்ட அந்த ஒரு நிகழ்வு. எனவே அந்த சமயத்திலே ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை வெறுக்கவில்லை. அந்த பெண்ணை அவர் வெறுக்கவில்லை. மாறாக இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று சொல்லுகிறார். அதே போன்று அநீதியை ஆண்டவர் தட்டி கேட்கிறார், அநீதியை கண்டிக்கிறார். கோயிலிலே அந்த வியாபாரம் செய்தவர்களை எல்லாம் அந்த அநீதியை தட்டி கேட்கிறார், கண்டிக்கிறார். அதே போன்று மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 7 முறை பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், வெளிவேடக்காரரே உங்களுக்கு ஐயோ கேடு, கண்டிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் வெளியிலே ஏதோ உத்தமர்கள் போல நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் உள்ளே அந்த புரணி பேசுகின்ற அல்ல அகங்காரம் பிடித்தவர்களாக, நாங்கள் தான் இந்த மதத்தினுடைய தலைவர்கள் என்ற அகந்தையோடு அவர்கள் இருந்தார்கள். அதை கண்டு சொல்லுகிறார், நீங்கள் வெளிவேடக்காரர்கள், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று ஆண்டவர் கண்டித்து திருத்துவதை பார்க்கிறோம். கண்டிக்கிறார். ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அன்பு செய்கிறார், ஆண்டவர் இரக்கப்படுகிறார், அது மட்டும் அல்ல, ஆண்டவர் கண்டிக்கவும் செய்கிறார். ஆனால் இன்று கண்டிப்பதற்கு யாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. குடும்பத்தில் சின்ன பையனை கூட நம்ம கண்டித்து திருத்த முடியாது, பாவம். போன வாரத்தில் கூட ஏதோ பள்ளிக்கூடம் போவாததுக்கு கண்டித்து திருத்துகிறார், போய் தூக்கு மாட்டி செத்துட்டான் பையன். போன வாரத்தில் ஒரு செய்தியை கேட்டிருப்பீர்கள். கண்டிக்கக்கூடாது, எனக்கு அறிவுரை சொல்லக்கூடாது என்ற இந்த நிலைமைதான் இன்றைய சமூகத்தில் இருக்கிறது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? சாதாரண மனிதன் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு அறிவுரை. கண்டித்து திருத்துகிற பொழுது ஆண்டவர் கண்டித்து திருத்துகிறார். எதற்காக என்று நாம் பார்க்கிற பொழுது, நாம் கடவுள் நம்மிடத்திலே வைத்திருக்கிற அன்புதான் அந்த கண்டிப்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எதற்காக கண்டித்து திருத்த வேண்டும்? எக்கடாவது போட்டோம் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் இல்லையா? கடவுள் எதற்காக கண்டிக்கிறார் என்றால், நம்மீது கொண்ட அன்பு பல பங்குகளிலே இவ்வாறு ஏற்றுக்கொள்வது கிடையாது. சில மக்கள் ஒவ்வொரு பங்கிலும் இருக்கிறார்கள். எதுக்கடா சாமியார் திட்டுறாரு அப்படின்னு கேட்டால், எதற்காக, நோக்கம் என்ன? உண்மையை புரிந்து கொண்டு நல்லதை செய்ய வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது, உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு நிகழ்வு சொன்னாக்க, திருப்பலியிலே வருகிற பொழுது குடித்து விட்டு வாசிக்கிற நபர்களையும் பார்க்கிறோம். குடித்து விட்டு அந்த கோயிலிலே இறைவார்த்தையை வாசிக்கிறார்கள். ஆனால் குடிக்காத மாதிரி நடிப்பான், ஆனால் குடிச்சிட்டு வந்திருக்கிறான். சொல்ல முடியாது. அது சொன்னாக்க ஊரில் பகைமையை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள் சில பங்குகளிலே. இது அநியாயம். கடவுளுடைய பீடத்திலே இருந்து கொண்டு நம்ம குடிச்சிட்டு நாம் நல்லா படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி காட்டுவது அது வெளிவேடம். அது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. அதை கண்டித்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமல் பங்குசாமியார் எப்பொழுதும் திட்டிகிட்டே இருக்கிறாரு, இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. குடிக்காதீங்கடா அப்படின்னு சொன்னால் ஊரில் எத்தனை விதவைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள், குடித்து குடித்து சாவுகின்ற ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் கண்டித்து திருத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இது. ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார்? அன்பின்காக, மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பிற்காக கண்டித்து திருத்துகிறார்.
அதே தான் அவருடைய சீடர்களாக இருக்கின்ற திருத்தூதர்கள் இன்னும் மற்றவர்கள் எல்லாரும் அதை செய்து கொண்டு தான் வருகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை எதற்காக என்று நாம் யோசித்து பார்க்க தவறிவிடுகின்றோம். எனவே அப்படிப்பட்டதை ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குகின்றோம் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. எனவே கண்டித்து திருத்துவதை நாம் ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அன்பு செலுத்துபவர்களை கடிந்து திருத்துகிறேன் என்று சொல்கிறார். அதே போன்று எதற்காக கடவுள் கண்டித்து திருத்துகிறார் என்றால் நம்மை பாதுகாப்பதற்காக. எங்கே பள்ளத்தில் விழுந்துறானோ அப்படின்ட்டு சொல்கிறதுறாங்க முன்னாடியே. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையிலே இல்லாத ஒரு சமூகத்தை நாம் இன்று பார்க்கிறோம். அதே போன்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். உதாரணமாக சொல்லுகிற பொழுது புற்றுநோய் வருகிறது. எல்லாம் புற்றுநோய் வளர்ந்த பிற்பாட போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. தொடக்கத்திலேயே அது கட் பண்ணணும். தொடக்கத்திலேயே ஆப்ரேஷன் பண்ணி அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டாக்க பிரச்சனை இல்லை. அதற்காகத்தான் இந்த திருத்தங்கள் எல்லாம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார், நாம் மற்றவர்களை கடிந்து கொள்ளுகிற பொழுது, திருத்துகின்ற பொழுது அன்போடு கடிந்து கொள், வெறுப்போடு அல்ல, காயப்படுத்த அல்ல, குணமாக்குவதற்காக நாம் கண்டித்து திருத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதைத்தான் நம்முடைய வீடுகளிலும் நாம் செய்கிறோம். குடும்பத் தலைவர்களாக இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் சிறப்பான முறையிலே வளர வேண்டும் என்பதற்காக சில சமயங்களிலே அவர்களை கண்டிக்கின்றோம், கண்டிப்பது போல நடிக்கின்றோம். அது நல்லது, அதைத்தான் செய்ய வேண்டும். கண்டிக்காத ஒரு மனிதன் கடைசியில் என்ன எல்லா தப்பையும் செஞ்சுட்டு போய் சிறைச்சாலையிலே அமரக்கூடிய ஒரு காலம் வருகிறது. இன்றைக்கி சொல்லுவோம் இல்லையா, பள்ளிக்கூடத்தெல்லாம் யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். அவங்களுடைய அது வித்தியாசமான அணுகுமுறை, பொறுப்புள்ள பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. தப்பே செஞ்சுட்டு வரான், அடிக்கூடாதரா, நீ அடிச்சுனாக்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்டுவேன் அப்படின்னு யார் மிரட்டுறா? பிள்ளைகள் மிரட்டுகிறார்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டுறாங்க. அப்போது என்ன ஆகிறது? அங்கே இன்னைக்கு கண்டிக்காத அந்த சிறுவர்கள் பின்னாடி கண்டிக்கப்படுவார்கள். ஊரை சுற்றிக்கிட்டு மற்ற செயல்களில் ஈடுபட்டு அங்கே சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை தான் பார்க்குறான். அங்கே கண்டிக்கிறான், சின்ன பிள்ளையிலே கண்டிக்கிறதுக்கு விடமாட்டேன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது ஆண்டவர் யாரையெல்லாம் அன்பு செய்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். அதைத்தான், அந்த பணியினைத்தான் நாம் செய்ய வேண்டும். நாமும் ஒவ்வொருவரும் பார்த்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது, கண்ணை மூடிட்டு எனக்கு ஏண்டா வம்பு. அதனால் அந்த சமூகமே அழிந்து கொண்டு செல்லுகிறது. எனவே நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு, நாம் மற்றவர்கள் தவறுகின்ற பொழுது நாம் இறைவனுடைய வார்த்தையை சொல்லி அல்லது அவர்களை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தினையும் ஆண்டவர் சொல்லுகிறார். கண்டித்து திருத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். இயேசு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய சீடர்கள். ஆண்டவர் எதை சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாமல், ஆண்டவர் நம்மோடு இருந்து இந்த செயல்களை எல்லாம் நாம் செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அதன் மூலமாக நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமூகமும் நல்ல முறையிலே ஆண்டவரை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆமென்.